ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தீபம் விளக்கு தூண்ல தீபம் ஏத்துற விஷயமா நீதியரசர் GR சாமிநாதன் அவர்கிட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்தது. அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்தது. அரசாங்க தரப்பு வந்துட்டு அங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு வழக்கறிஞர் வந்திருந்தாரு. அரசாங்க தரப்புல இருந்து அட்வொகேட் ஜெனரல்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, நாங்க சுப்ரீம் கோர்ட்ல SLP போட்டிருக்கோம், அதனால இதை வாய்தா கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மெயின் ரிட் அப்பீல் வருது. உங்க மெயின் ஆர்டருக்கு மேல ரிட் பென்ஷன் மேல போட்ட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது ரிட் அப்பீல். அதனால இதை நீங்க இன்னைக்கு கேட்க கூடாது, அதெல்லாம் முடியட்டும் அப்படின்றதா இருந்தது. எங்க ஸ்டாண்ட் என்னவா இருந்தது அப்படின்னா, இப்ப இது கோர்ட் அவமதிப்பு வழக்கு, அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. ரிட் அப்பீல் வந்ததுன்னா அதுல ஆர்டர் வாங்கினா வாங்கிட்டு போகட்டும். அவங்க SLP இன்னும் நம்பரே பண்ணல. போன வாரமே SLP போடுறோன்னு சொல்லி தான் வாய்தா வாங்கினீங்க. ஆனா இது வரைக்கும் அது நம்பரே ஆகல, அப்படியே தான் இருக்கு SLP. அதனால வாய்தா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆர்கியூ பண்ணியிருக்கோம். நீதியரசர் 2 பக்கம் கேட்டாரு. கேட்டுட்டு 3 மணிக்கு இது சம்பந்தமான உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், குறிப்பா நீங்க ஒரு நம்பர் கூட ஆக்காம இருக்கீங்க. நீங்க இறையிட்டு அந்த உத்தரவாச்சு வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்களா? இல்ல நாங்க தான் சொன்னோம். SLP போறோம்னு சொன்னாங்க. போன வாரமே அதுக்கு தான் வாய்தா கேட்டாங்க, அதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு. அதுக்காகத்தான் இன்னைக்கு போட்டாங்க. ஆனா SLP நம்பரே ஆகல. அதைத்தான் நம்ம சொன்னோம். SLP இன்னும் நம்பரே ஆகல, அதனால நீங்க அவங்க வேணும்னே இழுத்தடிக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய இதா இருக்கு, வாதமா இருக்கு. போன வாரம் வாங்குறப்பயே அரசு தரப்புல இருந்து ஒண்ணு கேட்டாங்களா சார், எங்களுக்கு இன்னும் அவகாசம் இருக்கு, பட் அதுக்குள்ள நீங்க உத்தரவு பிறப்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா? கண்டெம்ட்ல அது அன்னைக்கு சொன்னாங்க, 5 மணிக்கு சொன்னாங்க. 6:05க்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் 6:05க்கு போட்டாங்க. இந்த அவகாசம் அப்படிங்கறதெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. ரிட் அப்பீல் போட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு. அதாவது ஒரு தீர்ப்புல இந்த தேதிக்குள்ள இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த தேதிக்குள்ள அதை பண்ணணும், அதுதான் தீர்ப்பு. அதுக்கு மேல அவகாசம்னா மேல போய் கேட்டாங்க, மேல ஸ்டே கொடுக்கல அப்படின்னா இந்த தீர்ப்பு இன்னும் உயிரோடு இருக்கு, இதை உடனடியாக அமல்படுத்தணும்னு தான் சட்டம் சொல்லுது. கார்த்திகை மாதம் முடிஞ்சிருச்சு, கார்த்திகை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு நீதிபதி இது சாதாரண உரிமை இல்ல, சொத்து உரிமை என்ற கான்செப்ட் சொன்னாங்க. ஆமா ஆமா, இது அவங்களுடைய உரிமை அப்படிங்கறதுல கான்செப்ட்ல தான் அவர் அதை சொன்னார். அதையே ரெண்டாவது என்னன்னா, நான் இன்னைக்கு வாய்ப்பு அதுக்கு தேவைப்படல. தீபம் ஏத்துறது கார்த்திகை மாசம் தான், இந்த தேதியில தான் ஏத்தணும்லாம் அவசியம் எல்லாம் இல்ல. வருஷம் முழுக்க ஏத்தலாம். கோயில்ல தீபம் ஏத்துறதுக்கு என்னங்க 4 கிழமையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனா கார்த்திகை மாசத்துல தீபம் ஏத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அந்த தேதியில பண்ணல, இப்பவாது உடனடியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். சார், இப்ப அவங்க மீண்டும் மீண்டும் சொல்றது இந்த மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல உத்தரவு பிறப்பிக்க இருக்காது, விளக்கம் கேட்கலாம், அரசு அதிகாரிகிட்ட விளக்கம் கேட்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா ஜட்ஜஸ் ஏதோ 3 மணிக்கு உத்தரவு சொல்லி இதை ஒத்தி வச்சிருக்காங்க. இல்ல அது தப்பான விஷயம். நீதிமன்ற உத்தரவு மதிக்கல அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரியை ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய அதிகாரம் கூட நீதிமன்றங்களுக்கு இருக்கு. சட்டத்துல ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் அவங்களால. ஆனா இன்னைக்கு நான் பேசும்போது என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதுனால எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, எனக்கு என்னோட வேலை நடக்கணும். நான் கேட்டு வந்தது தீபம் ஏற்றணும்னு கேட்டிருக்கேன், அது நடக்கணும். அதுக்கு ஏதாவது நீங்க பண்ணணும் அப்படிங்கறதா எனக்கு சைடு ஆர்குமெண்டா இருந்தது. உங்க தரப்புல இருந்து அந்த சமூக ஊடகங்கள்ல இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் தரவுகள்லாம் பரப்புறாங்கன்னு சொல்றீங்க, அது எதை மென்ஷன் பண்ணி அப்படி சொல்லியிருந்தீங்க? தெரியல சார், நான் சொல்லல, எனக்கு அதை பத்தி தெரியல. பொதுவா இன்னைக்கு இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசனுடைய அந்த அவருடைய பதவியை நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்மானத்துக்காக 120 கையெழுத்து பெற்று திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மாண்புமிகு பாராளுமன்றத்தினுடைய தலைவர், அவைத்தலைவர் ஓம் பிர்லா ஐயா அவர்கள்கிட்ட இந்த இது கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. அதாவது இது எப்படின்னா, இவங்களுக்கு பிடிக்கல, இது நடக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணா எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் இந்த திராவிட மாடல் திமுக அரசு நடந்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான உதாரணம். நீங்கெல்லாம் ஊடகங்கள் வாயிலாக கொண்டு போகணும். 120, அதாவது நீதித்துறையினுடைய தீர்ப்பை
மேல்முறையீடு பண்றாங்க. அந்த டிவிஷன் பெஞ்சிலையும் அந்த 144 இது பண்றாங்க. அதுக்கப்புறம் வருது 3 முறை. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 3 முறை வருது. ஆனாலும் கூட அங்க விடாம, பக்தர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம, சட்டத்தை மதிக்காம, நீதியினுடைய மாண்பை மதிக்காம, நீதித்துறையை கேலி கூத்தாக்குற அளவுக்கு திமுக பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மானத்தை கொண்டு போய் அங்க வச்சிருக்கு. பாராளுமன்றத்தில் 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க, இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு போய் சேர்த்துறாங்க. நிச்சயமாக 120 இல்ல, இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவாகுங்கிறது நம்ம பல வரலாற்றில் நாம படித்திருக்கின்றோம். பாராளுமன்றத்தில் இவர்கள் கொண்டு போனதுனால இதனுடைய இந்த முருக பக்தர்களுடைய அந்த எண்ணம், அந்த நோக்கம் குலைந்து விடாது. அந்த குன்றம் குமரனுடையது, அதை பத்தின தீர்ப்பு வந்தாச்சு. அந்த தீபத்தூணுக்கான ஆதாரங்கள் பல வகையில் இருக்கு. எவ்வளவு புரட்டு, எவ்வளவு பசப்பு வார்த்தைகள், எவ்வளவு நயவஞ்சகத்தனம், அத்தனையும் நாம பார்க்க முடியுது. ஆனா நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் சொல்லுவாங்க. தர்மம் மறுபடி வெல்லும், பெரிய வெற்றியாக இருக்கும். அது சாதாரண வெற்றியாக இருக்காது. அதனால இந்த இம்பீச்மெண்ட் மோஷனு, பதவி நீக்கம் செய்வது, இந்த பயமுறுத்தலுக்கெல்லாம் நாம யாரும், ஏன்னா தர்மத்தின்படி வாழக்கூடியவங்க, அறத்துக்காக வாழுகின்றவர்கள், அறத்தின்படி ஆன்மீகத்தின்படி வாழணும்னு நினைக்கிறவங்க. அதனால இந்த மாதிரியான பல விஷயங்களும் சந்திக்கிறதுக்கான இறைவனுடைய அருளால அதுக்கான திராணி, தெம்பு, தைரியம் அனைத்தும் இருக்கிறது. சார், அரசியல் ரீதியாக தான் இந்த கருத்துக்களை தாக்குதல் நடத்துவாங்க அரசியல்வாதிகளுக்கு. ஆனா ஒரு தீர்ப்பு வழங்கினதுக்காக ஒரு நீதிபதியை இந்த அளவுக்கு பதவி நீக்கம் இது மாதிரி உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இது மாதிரியான என்னை விட கற்றாய்ந்த வழக்கறிஞர்கள் சொன்னா நல்லா இருக்கும். இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து என்னுடைய 40 ஆண்டு கால பொது வாழ்க்கையில ஒரு நீதியையும், அதாவது தீர்ப்பையும், அந்த தீர்ப்பை வழங்கிய நீதியரசரையும் இந்த அளவுக்கு கேவலமா பண்ணதே இல்லை. திட்டமிட்டு பண்றாங்க. அதெல்லாம் எடுத்தோம்னாவே ஒரு 1000 வழக்கு போடணும். நாம அவர் வகுத்துல நெருப்பெறிகிற மாதிரி போடுறாங்க. என்னென்னவோ விதமான ஜாதி ரீதியா அவரை தாக்குதல் நடத்துறாங்க. ஒரு தீர்ப்பை நாம அதாவது அது ஒரு கட்சிக்கு பிடிக்கல அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே அதுதான் பிடிக்கலன்னு அர்த்தம். அப்படியாக கொண்டு வராங்க. ஆனா பாருங்க, இன்னைக்கு நேற்றைக்கு திருப்பரங்குன்றத்திலிருந்து கலெக்டர் ஆபீஸ்னுடைய அந்த மனு நாள்ல எத்தனை சமுதாயத்தினுடைய மக்கள் போய் நேற்றுக்கு அங்க தீர்ப்பை இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்று மனு கொடுத்திருக்காங்க. நீங்கெல்லாம் அங்க இருந்திருப்பீங்க. நேரத்துக்கு மனு குறை தீர்க்கிற நாள்ல எத்தனை சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. உண்ணாவிரதம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள், அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் எங்கெல்லாம் வெளியில இருந்து தூண்டுறான். உண்மையா அங்க இருக்கக்கூடிய மக்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க சார். அவங்க நீங்க அந்த 144 போட்டுட்டு நம்ம எங்களை உள்ள விடலைங்கிற அங்க இருக்கிற மக்களை ஒடுக்கியிருக்காங்க அன்னைக்கு. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியா செய்யறது, இந்த யானை தன்னுடைய தலையில மண்ணை போட்டுக்க முடியுமாங்க, அந்த மாதிரியான கணக்கு தான். இதெல்லாம் மிகப்பெரிய பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்கள் ஒன்றும் இளிச்சவாயர்கள் கிடையாது. அதுவும் குறிப்பாக தமிழக மக்கள் மிகவும் அறிவார்ந்தவர்கள். எந்த நேரத்தில் எதை செய்யணும், இதற்கான பதிலடி எப்ப கொடுக்கணுங்கிறத நன்றாக தெளிவாக உணர்ந்தவர்கள். நிச்சயமாக இறைவனுடைய அருள், முருகனுடைய அருளால இந்த விஷயங்களுக்கு சரியான பதிலடி கிடைக்கத்தான் செய்ய போகுது. வணக்கம்.